Hello friends, வணக்கம். வெல்கம் டு Malathy Short Kitchen. Friends, நாம இன்னைக்கு இறால் தம் பிரியாணி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் டபரா வச்சு எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க சமைக்க போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். 3/4 கிலோ இறாவை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸை 3 முறை வாஷ் பண்ணி அரை மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 6, பெரிய தக்காளி 3, அரைக்கட்டு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 4 பச்சை மிளகா. இப்போ மசாலா பொருள் பார்த்துப்போம். 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்கேற்ப உப்பு, 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 4 ஏலக்காய், 3 கிராம்பு. பிரியாணி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இறாவை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. இறாவை மேரினேட் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தயிர், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் பொடி, தேவைக்கேற்ப உப்பு. நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எதுக்காக மேரினேட் பண்ணுறோன்னா அப்போ தான் இந்த மசாலாவோட ஃப்ளேவரெல்லாம் ஃபுல்லாக இறாக்குள்ளே இறங்கும். இது ஒரு 20 நிமிஷமாக ஊறட்டும். சரி வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாயிடுச்சு. நான் 100 ml எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் நல்லா கரைஞ்சி வரட்டும். நெய் கரைஞ்சிருச்சு. எடுத்து வச்ச மசாலா பொருள் சேர்த்துப்போம். பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு. மசாலா பொருள் பொரியுது. இப்போ எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயத்தை நான் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்ல வச்சுட்டு பண்ணுங்க, இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியை நான் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எடுத்து வச்ச புதினா கொத்தமல்லி சேர்த்துப்போம். நான் அரைஞ்சி போட்டிருக்கேன். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. எடுத்து வச்ச மசாலா பொருள் சேர்த்துப்போம். உப்பு, கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி, சில்லி பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. தயிர் சேர்த்துப்போம். தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த தக்காளி புதினாலாம் கரைஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். கூடவே இந்த மசாலா பொருள்லாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருக்கணும்.
நம்ம போட்ட தக்காளி புதினாலெல்லாம் கரைஞ்சி வந்துடுச்சு. போட்ட மசாலாவும் பச்சை வடைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச இறாவை சேர்த்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை அப்படியே 3 நிமிஷம் அப்படியே விட்டுடுவோம். அப்போ தான் இந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் இறாக்குள்ளே இறங்கும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாவோட ஃப்ளேவர்லாம் இறாக்குள்ளே இறங்கியிருக்கும். இப்போ நம்ம தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி சேர்க்கணும். அதுதான் முக்கியமான அளவு. நீங்கள் 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்தீங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். நான் 3 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். 4.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சிடுச்சு. உப்பு காரம் பார்த்துப்போம். காரம் கரெக்டாக இருக்குது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு கொஞ்சம் கரைக்கணும். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் உப்பை இழுத்துக்கும். அதெல்லாம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. இப்போ நல்லா கிளறி விட்டுப்போம். உப்பு செக் பண்ணிப்போம். உப்பு கொஞ்சம் கரைக்குது. அரிசி சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணிக்கணும். கேஸ் அப்படியே சிம்மில் வச்சுடுங்க. இந்த தண்ணி அளவும் அரிசி அளவும் ஈவனாக வரும். அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். பாருங்க, அரிசி அளவும் தண்ணி அளவும் நல்லா ஈவனாக வந்துடுச்சு. இதான் தம் போடுறதுக்கு சரியான பதம். வாங்க தம் போட்டுடலாம். இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய தவா எடுத்துப்போம். தவா சூடாகட்டும். தவா சூடாயிடுச்சு. டபரா வச்சுடுவோம். இந்த டபரா மூடுற அளவுக்கு ஒரு மூடி எடுத்துக்கணும். ஓரத்தில் கேப்பில் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி மேலே வச்சுக்கணும். கேஸை சிம்மில் வச்சுடுவோம். ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி வந்தது நம்ம பார்ப்போம். வாங்க. 25 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, எவ்வளோ அழகாக குச்சி குச்சியாக வந்திருக்கு. தம் போட்டால் இப்படி தான் இருக்கணும். ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ தம்மை உடைச்சிடுவோம். அழகாக எடுத்து பாருங்க, உதிரி உதிரியாக இருக்குது அரிசியெல்லாம். இந்த இறாவை பார்ப்போம். இந்த இறால நல்லா மசாலாலாம் இறங்கியிருக்கு. நம்மளுடைய இறால் தம் பிரியாணி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு டபரா வச்சு செஞ்ச இறால் தம் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.